Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. We are the future. திமுக கூட்டணியிலிருந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி விலகியுள்ளது. தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 75 ஆண்டுகால திராவிட கட்சிகளான திமுக, அதிமுகவை பின்னுக்கு தள்ளி அரசியல் களத்தின் புதிய வரவான தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. இந்நிலையில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் மட்டும் விலகிய நிலையில் மற்ற கட்சிகளான விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியிலேயே தொடர்வதாகவும் தாவேக்கவுக்கு வெளியிலிருந்துதான் ஆதரவு எனவும் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் இன்று உள்ள சூழ்நிலையில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெற இயலாது என்று மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், கடந்த 2 நாட்களாக நடத்திய ஆலோசனையை தொடர்ந்து திமுக கூட்டணியிலிருந்து விலக முடிவு செய்யப்பட்டதாக கூறினார். இன்றுள்ள நிகழ்கால அரசியல் சூழலை கணக்கில் கொண்டால் காங்கிரஸ் விலகிவிட்டது, திமுகவும் இந்திய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று அறிவித்துவிட்டது. வேறு சில கட்சிகளும் தாவகாவில் அமைச்சரவையில் அங்கம் வருகிறது. இந்த சூழலில் ஒரு அணியாக அமைந்து போட்டியிடும் சூழல் இல்லை. எனவே வருங்காலங்களில் உள்ளாட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய முடிவை மேற்கொள்வது என்கிற வியூகத்தை அந்த சூழலில் நாங்கள் வகுப்போம். இப்பொழுதும் சொல்லுகிறோம், திமுக, அதிமுக, தாவேகா ஒரு ஜனநாயக சக்திகள். நாட்டு நலன் கருதி பொதுவான இயக்கங்களில் அவர்களுடன் இணைந்து எங்களால் பணியாற்ற முடியும், பணியாற்றுவோம். எங்களுக்கு அரசியலில் ஒரே ஒரு பகைமுடன் RSS, பிஜேபி தான். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு பகைமுடன் அல்ல. அவர்களுடன் தேசத்தின் பொதுநலன் சார்ந்த, உழைக்கும் மக்களின் பொதுநலன் சார்ந்த, வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனைகளில் ஒன்றிணைய முடியும், போராட முடியும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றுள்ள நிகழ்கால